மினசான் கொன்னிச்சிவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது JLPT N4 உடைய vocabulary questions. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியான சிம்பிளான கொஷின்ஸாக இருக்கும், போக போக காம்ப்ளெக்சிட்டி கூட்டிகிட்டு போகும். இன்றைக்கி நம்ம ஒரு 15 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கொஷின்குள்ளே போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கசெம்பு, கசெம்புனா அண்டர்லைன் அப்படின்னு அர்த்தம். நோ புன்தோ தாய் தாய் ஒனாஜி இமினோ பூங்கா அரிமாஸ் இச்சி நீ சாயோங்கரா இச்சிபான் ஈமோனோ ஹிதோட்ஸு எராந்தே குதாசாய். ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கிற சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒன்னாஜி இமிங்கும் போது சேம் மீனிங்கில் வந்துட்டு 1 2 3 4க்குள்ளே ஏதோ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க, கொக்கோவா தொஷோகாந்தேஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தொஷோகான் அப்படின்னா வந்துட்டு லைப்ரரி அப்படின்னு தெரியும். ஸோ லைப்ரரிங்கிறது வந்துட்டு புக்கு வந்துட்டு பாரோ பண்ணுற வந்து ஒரு இடம், எடுத்துகிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அப்படின்னு இருக்கும் போது ஃபஸ்ட் ஆன்சர் பாருங்கள், கொக்கோவா ஹோன் ஊ கவு தொக்கோரோதேஸ். கவு அப்படிங்கிறது வந்துட்டு வாங்குகிற இடம், அதாவது விலை கொடுத்து வாங்குகிற இடம். கைமாசு அப்படிங்கிறது வாங்குறது அப்படி இல்லையா? ஸோ வாங்குகிற இடம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் இல்லை. அடுத்தது பாருங்கள், கொக்கோவோ ஹோன் ஓ கரீரு தொக்கோரோதேஸ். கரீரு அப்படிங்கிறது வந்துட்டு லெண்டிங் அண்ட் பாரோயிங். அப்போ வந்து நம்ம வந்து அங்கேருந்து புக்கை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு இடம். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இதுதான். இருந்தாலும் நம்ம கீழே உள்ள 2 ஆன்சரையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். கொக்கோவா ஹித்தோனி அவுத்தோகோரோதேஸ். ஹித்தோனி அவுத்தோகோரோ அப்படிங்கிறது வந்துட்டு மீட்டிங் பிளேஸ், ஒரு கைகி ஷிட்ஸு அப்படின்னு சொல்லலாமே ஒழிய தொஷோகான் கிடையாது. ஸோ தேர்ட் ஆன்சர் இல்லை. கொக்கோவா ஹித்தோத்தோ ஹனாசு தொக்கோரோதேஸ். அவு ஹனாசு ரெண்டுமே நம்ம கைகி ஷிட்ஸில் பண்ணலாம், இல்லாட்டி கஃபே மாதிரி ஒரு இடத்துலையும் பண்ணலாம். ஸோ இதுவும் நம்மளோட ஆன்சர் கிடையாது. ஆன்சர் என்ன, செகண்ட் ஒன், கொக்கோவா ஹோன் ஓ கரீரு தொக்கோரோதேஸ். ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, கொக்கோவா கிஸ்ஸதெந்தேஸ். கொக்கோவா கிஸ்ஸதெந்தேஸ். கிஸ்ஸதென் அப்படிங்கிறது என்னென்னா காஃபி குடிக்கிற இடம். பார்த்தோன்னா ஃபஸ்ட் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, கொக்கோவா ஏயோ மீரு தொக்கோரோதேஸ். ஏயோ மீரு தொக்கோரோ அப்படிங்கும் போது நம்ம வந்துட்டு மியூசியம் ஏங்கிறது இந்த இடத்துல நம்ம ஆர்ட்டுன்னு நினச்சோன்னா மியூசியம்னு சொல்லலாம். அப்போ அது வந்து பிஜுட்ஸுக்கான். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆன்சர் கிடையாது. செகண்ட் பாருங்கள், கொக்கோவா உந்தோ சுரு தொக்கோரோதேஸ். உந்தோ அப்படிங்கிறது எக்ஸசைஸ் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். உந்தோ அப்படிங்கிறது வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிற மீனிங்கில் வரும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். உந்தோ சுரு தொக்கோரோ அப்படிங்கிறது நம்ம வந்து ஜிம் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம், சரியா? இல்லை ஸ்போர்ட்ஸ் ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு கிஸ்ஸத்தேன் கிடையாது. மூணாவது பாருங்கள், கொக்கோவா தபாக்கோவோ சு தொக்கோரோதேஸ். தபாக்கோவோ சு அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா நம்ம வந்து ஸ்மோக் பண்ணுற இடம்னு கொடுத்துருக்காங்க, ஸ்மோக்கிங் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கிடையாது. ஃபோர்த்து தான் நம்மளோட ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொக்கோவா காஹினாதோ நொமு தொக்கோரோதேஸ். ஸோ காஃபி குடிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காஃபி குடிக்கிற இடம் தான் வந்து கிஸ்ஸத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்த்து தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் 2, இங்கே ஆன்சர் 4. இப்போ நம்ம அடுத்த கொஷினுக்கு போகலாம். பாருங்கள், மூணாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, கொக்கோவா பியோயின்தேஸ். பியோயின் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஹாஸ்பிட்டல். சரி, இது வந்து N5 உடைய ஒரு vocabulary. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஆன்சர் பியோகினோ தொக்கி குரு தொக்கோரோதேஸ். ஆமாம் இல்லையா? பியோக்கி அப்படிங்கிறது உடம்பு சரியில்லாமல் இருக்குது, டிசீஸ் இருக்கும் போது வர இடம் ஹாஸ்பிட்டல். இதுதான் நம்மளோட ஆன்சர். கீழே உள்ள மீதி 3 ஆன்சரையும் ஒரு வாட்டி வாசிச்சிடலாம் நம்ம. கமினோகேயோ கிரு தொக்கி குரு தொக்கோரோதேஸ். கமினோக்கேனா நம்ம தலை முடி இருக்கு இல்லையா, ஹேர் ஸ்டைல், அது வந்து கிரு தொக்கி கட் பண்ணும் போது. ஸோ ஒரு ஹேர் சலூனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேர் சலூன் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா பியோயின் அப்படின்னு சொல்லுவோம். பியோயின் அப்படின்னா ஹாஸ்பிட்டல், பியோயின் அப்படின்னா வந்துட்டு ஹேர் சலூன். அதனால் அது கிடையாது. உந்தோ சுரு தொக்கி குரு தொக்கோரோதேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்போர்ட்ஸு கிளப்பு இல்லாட்டி ஜிம்மு அப்படின்னு சொல்லுவோம். ஜிம் இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்போம். ஸோ அதுவும் கிடையாது. ஏகாவோ மீரு தொக்கி. ஏகாவோ மீரு தொக்கி குரு தொக்கோரோதேஸ். ஏகா அப்படின்னா மூவி.
ஸோ மூவி பார்க்க போகிற இடம் நம்ம வந்துட்டு ஏககான் அப்படின்னு சொல்லுவோமே ஒழிய பியோயின் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஏககான்னு வரும். ஸோ அதுவும் கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன். 4th கொஷின் பாருங்கள். கொக்கோவா குருமாவோ தொமேத்தே ஒக்கு தொக்கோரோதேஸ். நம்மளுடைய காரை வந்து நிறுத்துகிற இடம் இங்கிலீஷில் சொல்லணும்னா பார்க்கிங். இப்போ நம்ம ஒரு ஆன்சராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொக்கோவா எக்கிதேஸ். எக்கினா வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ரயில்வே ஸ்டேஷன் அர்த்தம். ஸோ இது வந்துட்டு ரிலேட்டட் டு ட்ரெயின்ஸ், நாட் ரிலேட்டட் டு கார்ஸ். ஸோ செகண்ட் ஒன்று பாருங்கள், கொக்கோவா ஹிகோஜோதேஸ். ஹிகோஜோ அப்படிங்கிறது வந்துட்டு ஏர்போர்ட், சரியா? அதாவது ஹிகோகி இருக்கிற இடம். ஹிகோகினா ஏர்ப்ளேன். ஸோ ஹிகோஜோவும் வந்துட்டு கிடையாது. அடுத்தது பாருங்கள், கொக்கோவா சூஷாஜோதேஸ். சூஷாஜோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பார்க்கிங், கார் பார்க்கிங் ஏரியா அப்படின்னு அர்த்தம், சரியா? சூஷாஜோ. சூஷானா பார்க்கிங், ஜோங்கிறது ஏரியா, பிளேஸை குறிக்கிற ஒரு சஃபிக்ஸு. ஸோ சூஷாஜோ அப்படிங்கிறது பார்க்கிங் ஏரியா. ஆன்சர் வந்து 3 தான். இருந்தாலும் அடுத்த ஒரு வேர்டையும் வந்து பார்த்துடலாம். கொக்கோவா ஒக்குஜோ தேஸ். ஒக்குஜோ அப்படிங்கிறது என்னென்னா ரூஃப் டாப். ஸோ அது வந்து பார்க்கிங் கிடையாது. ஸோ கொக்கோவா சூஷாஜோதேஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய ஆன்சர். இப்போ நம்ம 5th கொஷின் வந்திருக்கோம். 5th கொஷின் பாருங்கள், கொக்கோவா கூகோதேஸ். கூகோவும் நம்மளுக்கு வந்து என்ன, ஏர்போர்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கொக்கோவா தேஷாவோ நொத்தரி ஒரித்தரி சுருத்தக்கோரோதேஸ். இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா எக்கின்னு அர்த்தம். எக்கினா என்ன, ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் கிடையாது. கொக்கோவா பஸ்ஸுனி நொத்தரி ஒரித்தரி சுருத்தக்கோரா. பஸ்ஸுனி நொத்தரி ஒரித்தரி சுருத்தக்கோரா, பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அது வந்து பஸ் ஸ்டாண்டு. ஜாப்பனீஸில் என்ன சொல்லுவோம்னா பஸ்ஸு தே அப்படின்னு சொல்லுவோம். பஸ்ஸு தே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், கொக்கோவா டாக்ஸினி நொத்தரி ஒரித்தரி சுருத்தக்கோரா. டாக்ஸி அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டல் கார், நான் சொல்லாமா டாக்ஸி. ஸோ அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஏறி இறங்குற இடத்த டாக்ஸி நோரிபா அப்படின்னு சொல்லுவோம், சரியா? நோரிபா, டாக்ஸி நோரிபா அப்படின்னு சொல்லுவோமே ஒழிய கூகோ அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ செகண்ட் கிடையாது, தேர்ட் கிடையாது. 4th நம்மளோட ஆன்சர். கொக்கோவா ஹிகோகினி நொத்தரி ஒரித்தரி சுருத்தக்கோரா. ஹிகோகி அப்படிங்கிறது ஏர்ப்ளேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 6th. ஒபானோ உச்சியே இக்கிமாஷ்தா. ஒபா அப்படிங்கிறது யாருன்னா ஆண்ட். நாட் டு பி கன்ஃபியூஸ்ட் வித் ஒபாசான். ஒபாசான் கூட வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒபா அப்படின்னா வந்து ஆண்ட்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்துட்டு ஆண்ட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஃபீமேல், சரியா? இப்போ நம்ம ஆன்சரை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிச்சினோ அனினோ உச்சியே இக்கிமாஷ்தா. சிச்சினோ அனி. அனிங்கிறது வந்து பிரதரை குறிக்கும். ஆன்சர் சர்ச் பண்ணுறது ஒரு ஃபீமேல். ஸோ அது நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது. இதில் மற்றதை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒனில் அனே அப்படின்னு கொடுத்துருக்கு. சிச்சினோ அனேனோ உச்சியே இக்கிமாஷ்தா. ஸோ ஆண்ட்னா வந்துட்டு அப்பாவுடைய அக்காவும் நம்மளுக்கு ஆண்ட் தான் இல்லையா? ஸோ நம்மளுக்கு அதுதான் வந்துட்டு ஆன்சர். இருந்தாலும் மீதி ரெண்டையும் பார்க்கலாம். ஹாஹானோ அனி. ஸோ ஆப்வியஸ்லி ஹாஹாவுடைய பிரதர்னு ஆயிரும், அம்மாவுடைய பிரதர் அப்படின்னு ஆயிருந்தனால இது நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது. ஹாஹானோ ஒத்தோத்தோ. ஹாஹானோ ஒத்தோத்தோனா அம்மாவுடைய தம்பி. ஸோ அவங்களும் கிடையாது, ஏன்னா ஒபா அப்படிங்கிறது ஆண்ட். ஸோ சிச்சினோ அனேனோ உச்சியே இக்கிமாஷ்தா அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சுமிசு சான் ஓ கொசோஞ்சி தேஸ்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொசோஞ்சி தேஸ்கா அப்படிங்கிறது வந்துட்டு பொலைட் வே ஆஃப் ஸ்பீக்கிங், அட்ரஸிங் சம்மன், ஸ்பீக்கிங் டு சம்மன். ஸோ அப்படி இருக்கும் போது கொசோஞ்சி தேஸ்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷித்தே ஈமாஸ்கா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஷித்தே ஈமாஸ்கான்னு எங்கே கொடுத்துருக்கு, ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் கொடுத்துருக்கு. சுமிசு சானோ ஷித்தே இமாஸ்கா. மற்ற ஆன்சர் பாருங்கள், சுகி தேஸ்கா அப்படின்னா வந்து பிடிச்சிருக்கான்னு அர்த்தம்.
மாய்னிச்சி ஐமாஸ்கா அப்படின்னா மாய்னிச்சி அப்படிங்கிறது எவ்ரிடே, ஐமாஸ்கா அப்படிங்கிறது மீட். ஸோ டூ யூ மீட் ஸ்மித் எவ்ரிடே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினில் வரும். அடுத்தது பாருங்கள், சுமிசு சான்வோ தெட்சுதாய் மாஸ்கா. தெட்சுதாய் அப்படிங்கிறது ஹெல்ப் வித் சம்திங் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ இதுவும் வந்துட்டு குசோஞ்சிக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் தான். அடுத்த கொஷின் பாருங்கள், 8th கொஷின். கீனோ ஷச்சோனி ஓமேனி கக்காரிமாஸ்தா. இதுவும் வந்துட்டு பொலைட் அண்ட் ஹம்பிள் ஃபார்ம் டைப்பு தான், சரியா? ஓமேனி கக்காரிமாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அர்த்தம்னா மீட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ ஓமேனி அதாவது பார்க்குறது, டு சி, டு மீட் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இப்போ நம்ம ஒரு ஆன்சராக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கினோ சச்சோனி கோசோதான் ஷிமாஷ்தா. கோசோதான் ஷிமாஷ்தா அப்படின்னா என்ன பண்ண, டிஸ்கஸ் பண்ண, கன்சல்ட் பண்ண அப்படிங்கிறது அர்த்தம். டிஸ்கஸ் அப்படிங்கிறத விட கன்சல்ட் பண்ண அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், அப்படியே வந்து அர்த்தம் வராது, ஏன்னா மீட் தான் பண்ணியிருக்காங்க. கினோ சச்சோனி ஓஐ ஷிமாஷ்தா. ஓஐ ஷிமாஷ்தா அப்படிங்கிறது மீட் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ஸோ நம்மளோட ஆன்சர் செகண்ட் ஒன் தான். தேர்ட் ஒன் பாருங்கள், கினோ ஷச்சோனி ஹொமேரே மாஷ்தா. ஹொமேரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா வந்துட்டு டு பி ப்ரைஸ்ட். ஹொமேரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம், டு ப்ரைஸ்ன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஹொமேரே மாஷ்தா அப்படிங்கும் போது டு பி ப்ரைஸ்டுன்னு அர்த்தம். ஸோ இதுவும் கிடையாது. கினோ ஷச்சோனி ஷிக்காரே மாஷ்தா. ஷிக்காரு அப்படிங்கிறது ஸ்கோல்டுன்னு அர்த்தம், திட்டுறதுன்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல டு பி ஸ்கோல்டட் அப்படின்னு அர்த்தம் வரும், திட்டுறது. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. நம்மளுக்கு என்ன ஆன்சர், கினோ ஷச்சோனி ஓஐ ஷிமாஷ்தா அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். நம்ம அடுத்த கொஷனுக்கு போகலாம். அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, சிமிசு சாம்பா தனகா சானி ஏகோவோ ஒஷியத்தே ஈமாஸ். இதை நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணுறாங்க, சிமிசு சான் வந்துட்டு தனகா சானுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. ஒஷியத்தே அப்படின்னா வந்து சொல்லி கொடுக்கறது, டீச் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏகோ அப்படிங்கிறது இங்கிலீஷ். ஸோ சிமிசு சான் வந்துட்டு தனகா சானுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ ஒரு ஆன்சராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சுமிசு சான்வா தனகா சானி ஏகோவோ நராத்தேயிமாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சுமிசு சான் வந்துட்டு தனகா சான் கிட்ட இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நராத்தே இமாஸ், நராவு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், லேர்ன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கிலீஷில் சொல்ல போனால் ஸ்மித் இஸ் லேர்னிங் இங்கிலீஷ் ஃப்ரம் தனகா அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் நாட் த ஆன்சர் இல்லையா, ஏன்னா அது அப்படி மாற்றி இருக்குது நம்மளோட கொடுத்துருக்க சென்டென்ஸுக்கு. அடுத்தது பாருங்கள். ஸோ ரெண்டாவது ஆன்சரை பாருங்கள், சிமிசு சான்வா தனகா சானி ஏகோவோ ஒஷியத்தே மொராய்மாஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்மித் சான் வந்துட்டு தனகா சான் கிட்ட இங்கிலீஷ் சொல்லி வாங்கிக்கிறாங்க, அதாவது அர்த்தம். ஸோ மீனிங், உண்மையான மீனிங் எப்படி வரும்னா, தனகா சான் கிட்ட சிமிசு சான் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வருது. ஸோ அது ஆன்சர் இல்லை. நம்மளுக்கு தனகா சான் தான் ஸ்மித் சான்கிட்ட வந்துட்டு படிச்சுட்ருக்காங்க இங்கிலீஷ். ஸோ அது கிடையாது. அடுத்தது பாருங்கள், தனகா சான்வா ஸ்மித்து சான்னி ஏகோ நராத்தேமாஸ். தனகா சான் வந்து ஸ்மித் சான்கிட்ட இங்கிலீஷ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். நராத்தே இமாஸ் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம, லேர்ன் அப்படின்னு அர்த்தம். தனகா சான்வா, ஃபோர்த் ஆன்சர் பாருங்கள், தனகா சான்வா சுமிசு சான்னி ஏகோவோ ஒஷியத்தே ஆகேமாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலையும் எப்படி, தனகா சான் வந்துட்டு பி தான் தனகா சான். தனகா சான் வந்துட்டு சிமிசு சானுக்கு இங்கிலீஷ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, ஏன்னா டீச்சுன்னு அர்த்தம் இல்லையா. அகேமாஸ் அப்படின்னா வந்துட்டு நம்மக்கிட்டேருந்து இன்னொருத்தங்கள்கிட்ட கொடுக்கறது. மொராய்மாஸ் அப்படிங்கிறது யார்கிட்டேருந்தாவது நம்ம வாங்குறது. சரியா, நீங்கள் போது இந்த ஆன்சரும் கிடையாது. ஓகே, இந்த கொஷின் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் வந்து எல்பிடிஎன் போல் எதிர்பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஒஷியத்தே ஈமாஸு நரத்தே ஈமாஸு
ஒஷியேத்தே மொராய்மாஸ் ஒஷியேத்தே அகேமாஸ் இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், ஒஷியேத்தே மொராய்மாஸ் ஒஷியேத்தே அகேமாஸ். ஸோ அகேமாஸ் அப்படிங்கிறது நம்ம யார் சொல்கிறாங்களோ அவங்க இன்னொருத்தங்களுக்கு. இந்த இடத்துல தனக்கா சான்வா ஸ்மித்ஸு சானி அப்படின்னா தனக்கா சான் வந்துட்டு ஸ்மித்ஸு சானுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஒஷியேத்தே அகேமாஸ் அப்படின்னு அர்த்தம். ஒஷியேத்தே மொராய்மாஸ் அப்படிங்கும் போது இந்த இடத்துல பேரை பாருங்கள், 2 பேரும் பேர் மாதிரி இருக்குது. தனக்கா சான் டீச் பண்ண, ஸ்மித்ஸு சான் வந்துட்டு அதை வந்து வாங்கிக்கிறாங்க, படிக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் 2 and 4 வந்து ஆன்சர் இல்லை. ஸோ இந்த ஒஷியேத்தே மொராய்மாஸ் ஒஷியேத்தே அகேமாஸ் அப்படிங்கிறது முக்கியமான கிராமர் பாயிண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். அயமரிமாஸ். அயமரிமாஸ் அப்படின்னா வந்துட்டு சாரி சொல்கிறது, மன்னிப்பு கேட்குறது, அப்பாலஜைஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், சுமிமாசென் தேஷ்டாத்தோ இமாஸ், இதுதான் வந்து ஆன்சர். சாரி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம், எக்ஸ்கியூஸ் மீ, சாரி அப்படின்னு சொல்லுவோம். ஒமேதேத்தோ கொசாய்மாஸ் தோ இமாஸ். ஒமேதேத்தோ கொசாய்மாஸ் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் நாட் தி ஆன்சர். ஒஹாயோ கொசாய்மாஸ் தோ இமாஸ். ஒஹாயோ கொசாய்மாஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ எதுக்கு சொல்லுவோம், காலையில் ஐசட்ஸில் ஒன்று. ஸோ தட் இஸ் நாட் தி ஆன்சர். தோசோ ஓதாய்ஜினி தோ இமாஸ், சீக்கிரம் நல்லா இருவீங்க, கெட் வெல் சூன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் சுமிமாசென் தேஷ்தா. அடுத்தது பாருங்கள், அசானோ ஐசட்ஸு ஓ ஷிமாஸ். அசானோ ஐசட்ஸு அப்படிங்கும் போது ஒஹாயோ கொசாய்மாஸ் அப்படிங்கிறது தான் இங்கே எங்கே இருக்குது, தேர்ட் ஒனில் ஒஹாயோ கொசாய்மாஸ்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேர்ட் ஒன் தான் ஆன்சர். இது ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒமேதேத்தோ கொசாய்மாஸ் தோ இமாஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறாங்க, வாழ்த்துறாங்க. ஒரே ஓ இமாஷ்தா. ஒரே ஓ இமாஷ்தா அப்படின்னா, ஒரே அப்படின்னா என்னென்னா தேங்க்ஸ் சொல்கிறது. ஒரே ஓ இமாஷ்தா அப்படின்னா தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு அர்த்தம். ஒய்வாய்வோ இமாஷ்தா அப்படிங்கிறதுனா கங்க்ராச்சுலேட் பண்ணுறது. ஒமிமாய்வோ இமாஷ்தா. ஒமிமாய் அப்படிங்கும் போது நம்மளுக்கு யாராவது உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம போய் பார்க்குறது. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து கிடையாது. அயமரிமாஷ்தா சாரி சொல்கிறது கிடையாது. ஸோ தேங்க்ஸ் சொல்கிறதும் கிடையாது. ஒமேதேத்தோ கொசாய்மாஸ் அப்படின்னா ஒய்வாய் ஓ இமாஷ்தா, அதாவது கங்க்ராச்சுலேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், கியோட்ஸ் கேத்தே குதாசாய் தோ இமாஷ்தா, டேக் கேர் அப்படின்னு அர்த்தம். கியோட்ஸ் கேத்தே குதாசாய் அப்படின்னா என்ன அர்த்தம், டேக் கேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது அயமரிமாஷ்தா கிடையாது, ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஐசட்ஸு ஓ ஷிமாஷ்தாவும் கிடையாது, இட்ஸ் நாட் அ க்ரீட்டிங். ஒரே ஓ இமாஷ்தாவும் கிடையாது, ஒரேனா தேங்க்ஸ் சொல்கிறது. ஸோ சூயி ஓ ஷிமாஷ்தா, டேக் கேர் அப்படின்னு சொல்கிறது, ஒரு காஷியஸாக இருங்க சொல்கிறதுனால சூயி ஓ ஷிமாஷ்தா அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ சூயி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, வார்னிங். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தனக்கா சாங்கா சுமிசு சான்னி அவுனோவா ஹி சஷிபுரி தேஸ். இந்த ஹி சஷிபுரி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறது, ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு திடீர்னு வந்து பார்க்குறது. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து மீட் பண்ணியிருக்காங்க, திரும்ப மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும் போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஹி சஷிபுரி தேஸ் அப்படின்னு. நம்ம ஆன்சர் பார்க்கலாம். தனக்கா சாவா சுமிசு சான்னி மாய் நிச்சி ஐமாஸ் இல்லை. ஒருவேளை அவங்க டெய்லி வந்து மீட் பண்ணி இருந்தால் நம்ம வந்து ஹி சஷிபுரி தேஸ் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டோம். ஸோ தட் இஸ் நாட் தி ஆன்சர். தனக்கா சாவா சுமிசு சான்னி ஒத்தோ தோய் ஐமாஷ்தா. ஒத்தோ தோய்ங்கிறது ரொம்ப ரீசண்டாக. ஹி சஷிபுரி தேஸ் அப்படின்னு நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ரொம்ப நாள் பார்க்காம இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் நாட் தி ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்கள். தனக்கா சான்வா சுமிசு சான்னி ஷிபாராக்கு ஐமாசென் தேஷ்தா. ஷிபராக்குன்னா ரொம்ப நாள், இந்த ரீசன்ட் டைம்ஸ் வந்து மீட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஐமாசென் தேஷ்தாங்க வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸ் தே டென்ட் மீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் தான், ஷிபராக்கு ஐமாசென் தேஷ்தா. தனக்கா சான்வா சுமிசு சான்னி அத்தா கொத்தோவா அரிமாசென் தேஷ்தா. இது வந்துட்டு கிடையாது. ஸோ ஆல்ரெடி மீட் பண்ண ஒருத்தரை ரொம்ப நாள் மீட் பண்ணாமல் இருந்துட்டு திரும்ப மீட் பண்ணும் போது சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஹி சஷிபுரி தேஸ். ஸோ அதனால் ஃபோர்த் இஸ் நாட் தி ஆன்சர். ஆன்சர் வந்து என்ன, ஷிபராக்கு
ஐமாசன் தேஷ்தா didn't meet for a long time அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஈ தொகே தேசுனே தோ ஈமாஷ்தா சொல்கிறாங்க. நான் தொகே அப்படின்னா என்ன, வாட்ச்னு அர்த்தம். மூங்கு ஈமாஷ்தா, மூங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்ப்ளைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈ தொகே தேசுனே நல்ல வாட்சாக இருக்கே அப்படிங்கும் போது இட்ஸ் நாட் அ கம்ப்ளைண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் நாட் அன் ஆன்சர். ஒரே ஓ ஈமாஷ்தா, ஒரே அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். தேங்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது தேங்க்ஸ் சொல்கிறது இல்லை. ஐமரிமாஷ்தானா சாரி சொல்கிறது, அப்போலஜைஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஆன்சர் இல்லை. ஃபைனலாக என்ன, ஹொமேமாஷ்தா. ஹொமேமாஷ்தா அப்படிங்கிறது என்ன, பாராட்டுறது. ஸோ இந்த இடத்துல பாராட்டுறாங்க, வாட்ச் நல்லா இருக்கே அப்படின்னு பாராட்டுறாங்க. ஸோ ஹொமேமாஷ்தா ப்ரைஸ் இல்லையா, பாராட்டுறது. ஸோ ஹொமேமாஷ்தா அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி 15 கொஷின் வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் கொஷின் இருக்குது உங்கள்கிட்ட, அதை சால்வ் பண்ணணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.